ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்திக். இது கார்த்திக்ஸ் இன்வெஸ்டிங் சேனல் அண்ட் இது நம்ம வீக்லி போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ். இந்த வாரம் நம்ம போர்ட்ஃபோலியோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் டு அபவுட் 32% ரிட்டர்ன்ஸில் இருக்கும். அண்ட் ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have invested க்ளோஸ் டு 1,47,000. அண்ட் இப்போதைக்கு கரண்ட் வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are at 1,94,000. ஸோ ஸ்டில் அந்த ரூ. 2,00,000 மார்க்குன்றது இன்அவைட்டட். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இந்த வாரம் எந்த செக்டர்லையும் பெரிய ஃபால் இல்லை அப்படின்னாலும் நிஃப்டி ஐடி ஒரு சிக்னிஃபிகன்ட் ஜம்ப் கொடுத்துருக்கு. இந்த வாரம் மட்டும் க்ளோஸ் டு 4% ஜம்ப் ஆயிருக்கு. இது நிறைய இன்வெஸ்டர்ஸ் இப்போ வேல்யூ பையிங் ஜோனில் இருக்கிறத நினச்சி அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி எப்பயும் ஆல்மோஸ்ட் 96 ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த ஃபாலில் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் பிஸ்னஸில் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் ஃபார் த சேம் சர்வீஸ் அப்படின்றது தான் இப்போ எல்லாருடைய பெட். இதோட ஏஐ த்ரெட்டும் இன்னும் முடியலை. தோ ஐடி ஃபர்ம்ஸ் அவங்களோட எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் மாடலில் ஏஐயை இன்கார்பரேட் பண்ண முடியும்னும் அண்ட் அதனால எங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னே சொன்னாலும் லாங் டேர்ம் இதோட ட்ரெட் என்னவா வரும் அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் நம்ம ஆல்ரெடி இதில் பொசிஷன் வச்சுருக்கோம். இன்ஃபேக்ட் ஒரு டிப் வந்த போது ஆவரேஜும் பண்ணும். பட் அதுக்கப்புறம் பெருசாக ஃபால் ஆகுது. ஸோ இன்கேஸ் மிஸ்டர் மார்க்கெட் இந்த பவுன்ஸை ஒரு டெட் கேட் பவுன்ஸாக ஆகுனா மறுபடியும் ஒரு ஃபால் வரும். அண்ட் அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருக்கும். இதே மாதிரி ரியாலிட்டி ஒரு 3%, நிஃப்டி மிட் அண்ட் ஸ்மால் ஐடி அண்ட் டெலிகாம் 4%, நிஃப்டி மிட் அண்ட் ஸ்மால் ஃபினான்ஷியல்ஸ் ஒரு 2% அப் ஆயிருக்கு. மற்றபடி மிச்சம் இருக்கிற ஃபண்ட்ஸ் எல்லாமே மைல்டு பாசிட்டிவ் ஒரு மைல்டு நெகட்டிவ்ல தான் இப்போதைக்கு இருக்கு. நம்ம லாங் டூரேஷன் பாண்ட் ஃபண்ட்ஸ் லாஸ்ட் வீக் ஒரு 2% கிட்ட அப் ஆயிருந்துச்சு. அது இப்போ குறைஞ்சி 1.3% இருக்கு. யூஎஸோட 30-year பாண்ட் yield ஆல்மோஸ்ட் 5% கிராஸ் பண்ணிடுச்சு. அண்ட் ருபி எவ்ரி இயர் ஆல்மோஸ்ட் டாலருக்கு 3% ஆன் அன் ஆவரேஜ் ஃபாலோ ஆகிட்டும் இருக்கு. ஸோ இது இந்தியாவோட பாண்ட் டீல் ஹேஸ் டு கேட்ச் அப் விச் இஸ் 8.5 to 9% போகணும் ஃப்ரம் 5%. இன்ஃபேக்ட் நான் ரீசெண்டாக பெட் எடுத்ததுக்கு காரணமே இந்தியாவோட 10-year பாண்ட் டீல் ஆல்மோஸ்ட் 7% கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த காரணத்தினால நான் எதிர்பார்க்குறது யூஎஸோட பாண்ட் டீல் கூல் டவுன் ஆகும். இது வரைக்கும் அது நடக்கலை. ஸோ ஒன்ஸ் அது நடக்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற லெவலில் இருந்து பெட்டர் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம ரீசெண்டாக எடுத்த பெட்ஸ் எல்லாமே நல்லா ப்ளே அவுட் ஆகிருக்கு. எஸ்பெஷலி மிட் அண்ட் ஸ்மால் ஐடி டெலிகாம் செக்டராக இருக்கட்டும், இல்லை மிட் அண்ட் ஸ்மால் ஃபினான்ஷியல்ஸாக இருக்கட்டும். வி ஹவ் சீன் அபவுட் சின்ஸ் மார்ச்லேருந்தே பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிவன் அப் அரௌண்ட் 18 to 22% ரிட்டர்ன்ஸ். நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸ் அதுலேருந்து கொஞ்சம் டீசெண்டாக கரெக்டும் ஆகிருக்கு. பட் ஆன் த கான்ட்ரரி நம்ம மெட்டல் இண்டெக்ஸ்லேருந்து ப்ராஃபிட் புக் பண்ணோம். பட் அங்கேருந்து இன்னும் சிக்னிஃபிகன்ட் ரைஸ் கொடுத்துருக்கு. பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இந்த இடத்துல நான் நிஃப்டி மெட்டலையோ இல்லை பிஎஸ்சி பேங்க்கையோ அஃபிலியேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஒரு டீசென்ட் ஃபால் வரட்டும் அண்ட் தென் வி கேன் கன்சிடர் வெதர் டு இன்வெஸ்ட் ஆர் நாட். ஸோ அது வரைக்கும் ஐ லைக் டு பி ஆன் சைட்லைன்ஸ் when it comes to these advice. அண்ட் இதை தவிர்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணாத செக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபார்மா அண்ட் நிஃப்டி ஆட்டோ. நிஃப்டி ஃபார்மாவில் இன்ஃபேக்ட் நான் 2024க்கு முன்னாடியே பொசிஷன் எடுத்துட்டேன். 2024 தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். ஸோ அதனால் அந்த வருஷத்துலேருந்து எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத ஒரு ட்ராக் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுனால அதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ண லெட்ஸே மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸாக இருக்கட்டும், ஃபார்மா இண்டெக்ஸாக இருக்கட்டும், நான் பர்சனலாக இதில் இன்க்ளூட் பண்ணேன். அது எதுவுமே இப்போதைக்கு ஒரு டீசென்ட் பையிங் லெவல்ஸில் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்றத என்னோட ஒப்பீனியன். நான் ஆட்டோவில் அஃப்கோர்ஸ் ஐ ஷுட் ஹவ் இன்வெஸ்டட் பட் சம்ஹவ் ஐ மிஸ்ட் இட். ரீசெண்ட் ரேலி சின்ஸ் ஃபெப்ரவரி மார்ச்லேருந்து வந்த ரேலியை வி ஆர் மிஸ்டட். பட் இட்ஸ் ஓகே. எல்லா சமயமும் எல்லா ட்ரேட்லேயும் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வி டூ மிஸ். ஸோ ஓவரால் இப்போதைக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் we are at close to about 32% ரிட்டர்ன் which is a decent return. இன்னுமே நம்ம பெருசாக பெட் பண்ணி பெரிய அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்காதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி அண்ட் எஃப்எம்சிஜி செக்டர். பட் இந்த 2 செக்டர்ஸ்லையுமே வந்துட்டு நான் இன்னுமே பாசிட்டிவாக தான் இருக்கேன். கோயிங் ஃபார்வர்ட் இதை விட பெரிய டிப்போ இந்த பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியோ கிடைக்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக நான் இன்வெஸ்ட் பண்ணுறது தயாராக இருக்கேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நிஃப்டி 50யுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து பெரிய ரிட்டர்ன்ஸ்லாம் ஒன்றும் கொடுக்கலாம். ஜஸ்ட் ஸ்லைட்லி அபவ் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான். ஓவரால் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாடிட்டியில் 34%, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டியில் 60%, பாண்டில் வெறும் 5% ஹோல்டிங் வச்சிருக்கோம். அண்ட் நான் லாஸ்ட் ஃபியூ வீடியோஸாகவே சொல்கிற மாதிரி கோயிங் ஃபார்வர்ட் அன்லெஸ் அன்டில் ஒரு ஸ்டீப் ஃபால் இல்லாத பட்சத்தில் பாண்டில் என்னோட அலோகேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும்.
ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் மார்க்கெட் எந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தருது அப்படின்னு. இது பர்டினிங் டு இந்தியன் மார்க்கெட். குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. இந்தோனேஷியா சீன் ஸ்டீப் ஃபால் 24% கிட்ட கரெக்டாக இருக்கு. லெட்ஸ் வெயிட், இந்த லெவலில் சஸ்டெயின் ஆகுதான்னு பார்ப்போம். அப்படி ஆகும் அப்படின்ற பட்சத்தில் டெஃபினட்டாக வில் ட்ரை அண்ட் கன்சிடர் இன்வெஸ்டிங் மோர் இன் இந்தோனேஷியன் இண்டெக்ஸ். ஸோ அதுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ண லேண்ட், வீட் ஆல்மோஸ்ட் ஒரு 13.5% ஃபால் ஆயிருக்கு. இந்த 2 செக்டரை பொறுத்த வரைக்கும் நான் இன்னுமே சொல்கிறது ஓரளவு ஃபண்டமெண்டல்ஸ் இன்டாக்டாக தான் இருக்குது. அண்ட் நான் சேனல் ஆரம்பிச்சதுக்கு முக்கியமான காரணமே முக்கால்வாசி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களுடைய சக்ஸஸை பற்றி மட்டும்தான் அவங்களுடைய சேனல்ஸில் போயிருக்காங்க. ஒரு ஸ்டாக் நம்ம பெட் எடுத்து அது ஃபெயிலியர் ஆனாலும் இந்த ஸ்டாக்கை நான் இப்போ என்ன பண்ணுறேன், டவுன்லோட் ஆவரேஜ் பண்ணுறேன்னா இல்லை ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்றது எத்தனை பேர் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த காரணங்களால தான் என் போர்ட்ஃபோலியோ லெட் இட் பி க்ரீன் ஆர் ரெட், இட் டசன்ட் மேட்டர், வி ஸ்டே இன்வெஸ்டட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது எங்கெங்கே வேல்யூ இருக்கோ அங்கே மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றது தான் என்னுடைய தீசஸ். ஈவன் தோ நம்ம நாஸ்டாக்ல இருந்து நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணாலுமே அந்த ப்ராஃபிட்டை நம்ம S&P 500ல இன்வெஸ்ட் பண்ணுறோம். இந்த S&P 500 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ண லெவல்ல இருந்து ஒரு 12% 13% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் இப்போவும் நான் சொல்கிறேன், யூஎஸ் மார்க்கெட் ஆர் லெட்ஸ் சே குளோபல் மார்க்கெட்ஸ் ஆன் தி ஹோல் எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் வேல்யூடாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். கோயிங் ஃபார்வர்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதை காட்டிலும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட ப்ராஃபிட்ஸை புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அது ஈவன் பி சவுத் கொரியன் இண்டெக்ஸாக இருக்கட்டும், நாஸ்டாக்காக இருக்கட்டும், ஆர் ஈவன் லெட்ஸ் சே S&P 500 இருக்கட்டும். இது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அன்சஸ்டெயினபிள் வேல்யூவேஷன்ஸை நோக்கி போயிட்டுருக்கோம். அண்ட் நம்ம ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு $2,900 பண்ணியிருப்போம். அண்ட் இப்போ அதோடைய கரண்ட் வேல்யூவேஷன் இஸ் அபவுட் $3,200. ஸோ நெட் ஒரு 11% ப்ராஃபிட்டில் இருக்கும், விச் எக்ஸ்க்ளூட்ஸ் டிவிடெண்ட்ஸ், ரூபி டிப்ரிசியேஷன் அகெயின்ஸ்ட் டாலர். அண்ட் குளோபல் போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் ஓவராலாக ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் ஒரு 19%, ஈக்விட்டியில் ஒரு 37%, கமாடிட்டியில் ஒரு 2% அண்ட் பாண்டில் 36% அலோகேட் பண்ணியிருப்போம். பட் நான் இந்த இடத்துல மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறது என்னன்னா, நம்ம 50% கிட்ட வச்சிருந்த ஈக்விட்டி எக்ஸ்போஷரை கட் டவுன் பண்ணி ஆல்மோஸ்ட் 37% கொண்டு வந்துட்டோம். அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் இன்கேஸ் மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் டெஃபினட்டாக நான் ஈக்விட்டி எக்ஸ்போஷரை இன்னும் கம்மி பண்ணிப்பேன். அண்ட் பாண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஒரு 4.5% அண்ட் அபோவ் மேலே ட்ரேட் ஆகுது. ரீசெண்ட் லெவல் டு கன்சிடர் அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். இப்போதைக்கு குளோபல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நான் மோர் கம்ஃபர்டபுள் இன் இன்வெஸ்டிங் இன் பாண்ட் மார்க்கெட்ஸ் அதர் தேன் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ். இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மார்க்கெட் நான் சீப்னு சொல்ல மாட்டேன், பட் அட் சேம் டைம் இட் இஸ் அண்டர் டீசன்ட் ஃபேர் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் யூஎஸ் மார்க்கெட்டில் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திஸ் குட் பி குட் ஸ்டார்டிங் பாயிண்ட் டு கன்சிடர். இன்கேஸ் எந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியலனா லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் இட். தேங்க்யூ வெரி மச்.